கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு எல்லாம் முடிந்தது என்ற தலைப்பில் ஆவியானவர் பேசுவாராக. எல்லாம் முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறார். அவர் 7 கண்டத்தையும் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டார் என்றால் அவர் சொல்கிறார், அவர் பிதா அவரை அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் 7 கண்ட மகள் சொல்லிட்டார். சொல்லிவிட்டு பிறகு சொன்னார், அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறக்காகத்தான் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். எல்லாம் முடிந்துன்னா அது வேத வாக்கியம் நிறைவேற காத்து இருக்கிறேன், தாகமாக இருக்கிறான்னு சொன்னார். அவர் பிதா அனுப்பின வார்த்தையை சொல்லி முடித்து விட்டார், முடிந்தது சொன்னார். தான் அர்த்தம். அதெல்லாம் அருமையான தேவை சனமே. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். முடிந்து எல்லாம் முடிந்து அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. நான் வேத வாக்கியம் நிறைவேறக்கான ஆதியாகமத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்தும் 7 கருத்து நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறது சொன்னார். அதான் அர்த்தம். தாகமாக இருக்கிறது சொன்னார். அருமையான தேவை சனமே. அப்படி என்றால் ஏத வாக்கியம் தாகமாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்வோம்? அவருடைய தாகத்தை தீக்கிறவர்களாக இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை உபதேசத்தை கேட்கணும், நடக்கணும். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாகணும். ஒவ்வொரு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். உலகத்தில் உள்ள இச்சைக்கு அடிமையாகக்கூடாது, உலகத்தை பாவத்துக்கு அடிமையாகக்கூடாது, விபச்சாரக்கு அடிமைக்கூடாது, மதுவுக்கு அடிமையாகக்கூடாது, குடிக்கு அடிமையாகக்கூடாது. இப்படி பல இப்படி சாத்தானுக்கு அடிமையாகாதபடி தேசுக்கு அடிமையாகணும். இதான் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அது எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகின்ற எல்லா உபதேசத்தையும் சொல்லிவிட்டார். ஆனால் இங்கே அடுத்த வருஷத்திலே ஏசாயா 55:1 பார்க்கும்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 55:1, ஓ தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் வாங்கி வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் பணம் என்று விலையின்றி கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பணமின்றி. அப்படி என்றால் அவர் சொன்னார், தாகமாக இருக்கிறவர்களெல்லாம் வந்து என்று சொன்னால் யார் தண்ணீர் அண்டைக்கு பாருங்கள், பணமில்லாத நீங்கள் வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி ராட்சரசம் பாலுங்க கொள்ளுங்கள் சொன்னார். ஆய்வான சொன்னார். ஏன் ஒரு வேத வாக்கை நிறைவேற நான் தாகமாக்கிறேன். அவர் தாகத்தை வைக்கணுங்களா? ஒரு தாகமாக்கவே எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு பாருங்கள், தீவ தண்ணீர் அண்டைக்கு பாருங்கள். பணம் இல்லாமலே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணம் என்று விலையின்றி தாத்து தசியப்படுக பணம் கொடுக்கணுமா? இல்லை, அபிஷேகம் பணம் கொடுக்க வேண்டாம், ஞானசாமி அபிக்க வேண்டாம், பரிசுத்தமாக வாழ்க்கை பணம் கொடுக்க வேண்டாம். இயேசுவை என்ற எல்லா வருஷமும் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடுகிறோம். இயேசு வந்த நோக்கம் என்ன? இயேசு உங்களுக்கு பிறந்திருக்கிறாரா? பிறந்தால் ரட்சிப்பு வரும். இயேசுவுக்கு பிறந்தால் நிரப்பப்படுங்க. இயேசுவுக்கு பிறந்தால் ஞானசாமி, இயேசுவுக்கு பிறந்தால் பரிசுத்தமாக இருப்பீங்க. இதுதான் ஆண்டு சொல்கிறார். அப்படி இருந்தால் நிச்சயமாக இயேசுக்கு சொன்னார், ஓ தியாகமாக நீ எல்லாம் தண்டி பாருங்கள், எல்லாம் முடிந்தது, நான் வேத வாக்கியம் நிறைவேற தாக அப்படி என்னால் நிறைவேற நாம் ஒவ்வொருவரும் தாகமாக இருக்கணும்.
அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இந்த ஏசு என்ன சொன்னார சிலுவையில் அதை உணர்ந்து வளம் திரும்பி ஏண்டா ரட்சிப்பு சிலுவையில் பூத்த பூதம், சிலுவையில் பூத்த பூ 7 பூ 7 வார்த்தை பூத்த பூ. அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரணும், அபிஷேகம் வரணும், ஞானஸ்நானம் பண்ணணும். அது பாவத்துக்கு அடிமையாகக்கூடாது, சாபத்துக்கு அடிமையாகக்கூடாது, பச்சாத்துக்கு அடிமையாகக்கூடாது, குடிக்க ஏமாற்றக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, பாடுபடத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டு விரும்பாத காரியம். அதைத்தான் சொன்னார் சிலுவையிலே. என்றால் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி எழுந்து படிக்கிறதுக்கு நடந்தார். இந்த மனுஷன் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தான், இரவு பகலும் கூட்டிகிட்டு இருந்தான். அவன் சிறையிருப்ப ஒருவரும் மாற்ற முடியலை. இவன் கூக்கிற சத்தம் தேவஸ்வம் எட்டினது. அதுதான் இயேசு அங்கே போனார். எடுத்து சொன்னான் படிக்கிறது நடத்து. அப்போ சொன்னான், இந்த பெதஸ்தா குளத்தில் தண்ணி கலக்க போடும்போது ஒருவரும் கொண்டு விடலை. ஏன் விடலைன்னா பாவத்தில் தான் இருந்தான், அதனால தான் கொண்டு விடலை. பாவத்தில் தான் அவனுக்கு வியாதி வந்தது. அவன் செய்த பாவம், அவன் சாபம், அதே போல் அவன்கிட்ட என்னென்ன பாவம் குலத்தை அந்த பாவத்தில் தான் இருந்தான். அதனால தான் கொடூரமான வியாதி அவனுக்கு வந்தது. 38 வருஷமாக அவன் பாவத்தை வாழ்ந்தபடியால், சாபத்தை வாழ்ந்தபடியால், பச்சாத்தை வாழ்ந்தபடியால், பொய்யில் வாழ்ந்தபடியால், ஏமாற்றல் வாழ்ந்தபடியால், அனைத்து காரியம் வாழ்ந்தபடியால் 38 வருஷம் படுக்கையில் கிடந்தான். காரணம், மெயின் காரணமே முக்கிய காரணம் பாவம் தான். பாவம், சாபம், விசாரம். அதனால தான் 38 வருஷம் விடுதலை. ஆனாலும் அவன் கூக்குற சத்தத்தை கேட்டு இயேசு அவனை தேடி போனார். தேடி போய் படிக்கிறதுக்கு ஒன்று நடனார். அப்போ அவன் சொன்னான், அதுவரே இந்த தண்ணீர் கலக்கப்படும் போது இந்த பெதஸ்தா குளத்தில் என்னை கொண்டு ஒருவரில் அன்னிச்சான். யாரோட கொண்டு ஒருவரில் தெரியுமா? நல்லா பண்ணிக்கிட்ட. அவனோட பாவம், அவருடைய சாபம், அவருடைய விசாரம், அடுத்தவங்களை ஏமாற்ற போய் சொன்ன வஞ்சித்தது. அதனால தான் யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரல. அதுக்கு அதுதான் காரணம். ஏதாவது இன்றைக்கி அநேகர்கள் பாவத்தில் தான் மறிப்பாங்க. கடைசி உதவி செய்ய ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ அவனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. இயேசுப்பன் சொல்லியிருக்கார், தெளிவில் சொல்லியிருக்கிறார், வேத வசனம் நிறைவேற தாகமாக இருக்கிறார். இந்த வேத வசனத்துக்கு நிக்கல் படித்தால் இந்தே ரட்சணிய நாள், இதே அணுக்கிற நாள், சந்திக்க நாள், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. 7 கட்டத்தில் என்ன வார்த்தைக்கலாம் மனம் திரும்ப போகுது. அவன் பாவத்தை இருக்கும்போது யார் உதவி செய்வாங்க? ஒருவர் செய்யண்டாங்க, ஒருவர்கிட்ட போக மாட்டாங்க. பாவத்தின் சம்பளம் வரணும், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும், பின்பு இச்சையானுக்கு அற்புதத்தை பரப்பிக்கும், பாவம் வரும் அருகும். அதே போல் என்றால் ஆண்டவர் வந்த நோக்கன்னு ஏற்ற ஒரு செய்தத்தை அதை உணர்ந்து மனம் திரும்பணும். அதுதான் நான் தாகமாக இருக்கிறேன்னார். இந்த தத்தை கொண்டு பார்த்துப்பேன். இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன். 10:35 வாயை உங்களால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் அதை போல வெளிக்கட்டு வேண்டி இந்த அற்புதம் அற்புதம் அற்புதம். ஒரு அற்புதமா, எது அற்புதமா, பல அற்புதம் நிகழ்ச்சி பார்க்க அற்புதம். ஆண்டவர் இயேசுட வருகை மிக சாய்ப்போம். ஆயிரத்தி அழுத்தல் இயேசு இருக்கிறார். ஒரு வீடை கட்டி போக முடியாதபடி இருக்காங்க. ஏன் போகலன்னா அவங்க மட்டும் செய்த துரோகம், அதனால் வீடு கட்டப்பட்டு போகலை. நீ மனம் திரும்பினா நீ கட்டின வீட்டுக்கு போவாய், இல்லைன்னா போக மாட்டாய். நீ மக்கள் செய்த துரோகத்தினால நீ கட்டின வீட்டுக்கு போக முடியாதபடி இருக்கிறார். மனம் திரும்பி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை விட்டு இறக்குவான். மனம் திரும்பி ஒன்றை ஒப்பு கொடுத்தால் நீ கட்டின வீட்டுக்கு கொண்டு போவார். ஆகவே அதிசயத்தை காண்பாய், அற்புதத்தை காண்பாய், நன்மை காண்பாய். எந்த தீங்கு உனக்கு இருந்தோ எல்லாம் போயிடும், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாய். இது ஆண்டோட வார்த்தை, மனித வார்த்தை இல்லை, மனுஷ வார்த்தை இல்லை, ஆண்டோட வார்த்தை. ஓ ரப கரபா சங்கரபாதி கரபத்தியா
அழுக்கு உடைய தரிக்க வேண்டாம், ரட்சிப்புடைய தரிக்க, பசுத்தவுடைய தரிக்க. அந்த வருகையில் கொஞ்சம் ஒப்புக்கொடு, அது போருக்கு ஒப்புக்கொடு. அதெல்லாம் தெரியவே அந்த அவருடைய தாகத்தை இன்னைக்கு தீர்த்துக்க. அவர் என்ன சொன்னார், ஏதோ வாக்கியம் நான் தாகினேன், நீ ரசிக்கப்படணும், அதுதான் தாகும். நீ அபிஷேகம் இருந்தால் அதுதான் தாகும். ஞானஸ்தானம் எடுக்க ஆகணும், தேவனை தேடணும், ஆண்டவர் தேடணும், தேடி உடைய விண்ணோக்கத்தை சொல்லணும். அவர் ஏன் 38 வருஷமா அவனை ஏன் கவனிக்கலை? ஏன் அந்த தண்ணியில் கலங்க முடியல தெரியுமா? செய்த பாவம் அவனை தண்ணி கலக்க விடலை. அவனை சாத்தான் தண்ணீரை கலக்க விடலை, தண்ணி இறங்க முடியலை. இதான் காரணம். அதெல்லாம் இன்று உடைய வாழ்க்கையில் என்றால் அன்றைகளுக்கு உள்ள பிரச்சனைகள், அதுடைய வியாதிகள், அதுடைய கண்ணீர்கள், அவருடைய துக்கங்கள், சமாதான குறைவு எல்லாம் காரணம் அவங்க தான் பாவத்தை சம்பாதிக்கிறாங்க, சாபத்தை சம்பாதிக்கிறாங்க, பிரச்சார சம்பாதிக்கிறாங்க, இச்சையை சம்பாதிக்கிறாங்க. அதனால தான் பாவத்தை சம்பளம் மரணம்னார். இந்துவோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் வந்தால் எல்லா ரட்சிப்பும் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், வியாதி ஓடிடும். எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காக அன்னைக்கு ஜெபிக்கிறாயோ அந்த தடைப்பட்டதெல்லாம் தேடி வரும், இல்லைன்னா வராது. இதான் ஆண்டோட வார்த்தை. தேவன் எப்போதும் அவருடைய வலது கரத்தையும் எனக்கு நெட்டி மகனையும் மகளையும் ஆசீர்வாதமாக வைக்கதான் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நிச்சயமாக சொல்கிறேன், என் ஜீவனை சொல்கிறேன், இன்றே ஒன்று ஒப்புக்கொடு, இன்றே மனம் திரும்பு, ஆண்டு பிரியமாயிரு, அற்புதம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும், குறைவு இருக்காது, நிறைவு இருக்கும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறிட்டு. ஆமே, ஆமே, ஆமே. அப்படியே செய்வார். ஊரபக்கரபா சங்கரபாச்சியா அழுக்கு வஸ்திரமெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அது கொடுப்பார். அதோடைய வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமாக இல்லை, உண்மையாக இல்லை, உத்தமாக இல்லை. ஆனால் தான் அவளுக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வருது. கண்ணீரை துடைக்க முடியல, அது துக்கம் ஆட்ட முடியல. நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து தேவனே என்னை ஆசீர்வதியும். அவன் பத்தத்தை கொள்ள படுத்தே கிடந்தான். அவர் செய்த பாவம் அவருடைய அக்கம் கடைசி ஆண்டு சொன்னார், என்னை நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அதே பாவத்தினால்தான் அவன் பெத்தத்தை கொண்டு 30 படுத்து கூட உதவி செய்ய ஆள் இல்லை, யாரும் போகலை, பாவத்திலே கிடந்தான். அவன் கடைசி ஆனான். பாவத்தை இந்த மனம் திரும்படியாகத்தான் தேடி போய் உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னார். அடந்தான். அப்போ அவர் சொன்னார், ஏனே நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அதே போல் இன்று ஒரு வாழ்க்கையில் எந்த பாவக்கரைகள் இருந்தாலும், சாபக்கரைகள் இருந்தாலும், பிரச்சார கரைகள் இருந்தாலும், மதுபான கரைகளாக இருந்தாலும், பொய் கரைகளாக இருந்தாலும், ஜெயமிட்ட கரை இருந்தாலும், வஞ்சனை கரைகளாக இருந்தாலும், எது இருந்தாலும் இன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் வரும்பொழுது நிச்சயமாகவே எந்த முடிவுண்டு வேணும் பகுதி எல்லா ஆசீர்வாதம் வரும், நீ வேண்டான கூட வரும். அப்படி தருவாங்க. இப்போ நிகழ்ச்சி பார்க்குற ஒருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராங்க. நாம் இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தை தாங்குங்கள். ஆமே, ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.